ஷேய் ஏப்பா முனியாண்டி முனியப்பன் நவநாத்து பேசுகிறேன்ப்பா. எப்பா ஓப்பன் பிளஸில் தானே விடணும் கிரிமினலில். எப்பா இரண்டாம் நம்பர் தொழில் பார்க்குறவன், வியாபாரம் பார்க்குறவன், அரசியல்வாதி, இரண்டாம் நம்பர் கொடியை தூக்கி போகிறவன் வாரவன் பூரா பொண்டாட்டி மார்களுக்கு முளம் வாங்கி இரண்டாம் நம்பராக தயாரித்து பூகளை வாங்கி பூப்பா விளக்கமாக கொடுக்கணுமா உனக்கு? எட்ட நாட்டு ஜனீஸ்வரி சிரிக்கா. ஜனீஸ்வரி முதலமைச்சரை பூரா ஆட்டிடுறான். பொண்டாட்டிக்கலாம் உழைப்பு இல்லாமல் கொண்டையில் வாங்கி வைக்கான். கொண்டை பின்னாடி இருக்கிற மண்டையில் உள்ள கொண்டை மாற்றி புரிஞ்சிடாத. நேரடியாக கணக்கு போடுறத முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கிரிமினல் கணக்கில் கொடுக்கணும்ல. உழைப்பு இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பூமியில் சுரண்டலை, வேலை பார்க்கலை, ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் உழைப்பு இல்லாமல் அவன் பொண்டாட்டிமார்களுக்கு வாங்கி கொண்டையில் வைக்கான். இது எவ்வளோ பெரிய அகம்பாதம் முடித்தவே, அநியாயம் முடித்தவே. ஏப்பா இந்த கட்சி கொடியை தூக்கி வாசிக்கான்ப்பா. அவனுக்கு அறிய வேண்டாமா? இவன் செய்தி வாசித்த உடனே அவன் வாசிக்கான் திரையுலகத்தில். இந்த கட்சி இப்படி பேசுனா, இந்த கட்சி இப்படி பேசுனா, ஆணும் பெண்ணும். அதனால் பெண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்கான்? செருப்பு விளக்கமாறு வாங்கி தலையில் வச்சுட்டு போகிறான். வாசிக்கால கட்சி கொடி, கட்சிக்குள்ள கணக்கு, செருப்பு விளக்கமாறு கொண்டையில் மாட்டிகிட்டு போகிறான் பெண்ணு. ஆண் அவன் பொண்டாட்டிமார்களுக்கு உழைப்பு இல்லாமல் நீதிமன்றம் கோற்றார் அவமதிப்பு. நீதிமன்றம் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றத்தை அரசியல்வாதியிலேருந்து கீழே வார்டு வரைக்கும் அவமதிப்பு. நீதிமன்றம்னா தெரியாத அளவுக்கு வார்டு தான். அந்த குடுப்பு வரையில் ஐயோ கோர்ட்லேருந்து அடிக்காங்க, கோர்ட்லேருந்து குத்துதாங்க, கோர்ட்லேருந்து பின்னாடி செதுக்கி விடுதாங்க, கோர்ட்லேருந்து காய அடிக்காங்க, ஐயோ கோர்ட்லேருந்து 2 கையை ஒடிக்காங்க, ஐயோ காலை 2 திருக்கி விடுதாங்க, ஐயோ தொட்டில் மாட்டி விடுதாங்க கையை அப்படின்னு வாயை திறந்து பேசுவான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ பெரிய தப்பு! இல்லை 100% அந்த பாவத்தை இவன் சொல்லுதான் அரசியல்வாதி. ஐயோ இப்படி கிடக்குன்னு. அதே மாதிரி மாநிலத்தில் இவன் ஜனநாயகம் போடுதான்ல, இவன் 2% சொல்லுதான். 98% தப்புல ஓடுதுற ஆணும் பெண்ணும். அது நீதிமன்றத்துக்கு தாண்டா தெரியும். அமைக்க போடா. ஆணும் பெண்ணு அதுக்கு மேலே தூக்குது, அதுக்கு மேலே அடுக்குது, இவன் அதுக்கு மேலே தூக்குது, அதுக்கு மேலே ஓடுதான். பேப்பருக்காக பூரா 2ஆம் நம்பராக. எப்பா இயற்கையில் எங்கப்பா போகிறான்? செயற்கையிலே போகிறான். பொண்டாட்டிமார்கள் சொல்லுவான்ல, படத்தில் கூட எடுத்து காட்டுதான். இதே உழைச்சி உன் பொண்டாட்டிக்கு 1 முழம் பூ வாங்கி கொடுத்தா அது ஒரு சந்தோஷம்டா அப்படிமா. இப்போ உள்ள பூரா ஜென்ரேஷன் பூரா உழைப்பு இல்லாமல் எங்கே கலாங்கணும், எங்கே எழுதணும், எவன் இடத்த சோழி முடிக்கணும். இந்த பேப்பரை விட்டுட்டான்ல, பேப்பரை விட்டு ஒவ்வொருத்தனுக்கும் மூளையில் லட்ச கோடி தான் இருக்குது. கோடிக்கு மேலே கோடி தான்ப்பா இருக்குது. அவன் மூளையில் கோடி. ஐயையோ ஈஸ்வரன் மகன்கிட்ட கூப்பிட்டு, அப்பா நீ இருக்கிற இடம் ரோடு வருது, கோடிக்கணக்காக போடா முட்டா பேல அப்படிமா. இவன் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு என் தாய் தப்பம் கொடுத்து எங்கள் தாய் தப்பம் உட்காந்துருக்காங்க. உலகத்தை ஆளுத கடவுள், மாதா பிதா குரு கணக்கில் எங்கள் அப்பா ஈஸ்வரன் பூமிக்கு மேலே உட்காந்துருக்காரா, போடா முட்டா பேல அப்படிமா. அவன் கரெக்டாக பேசுவான். இல்லை நீ விவசாயம் இருந்தால் வச்சு உழைச்சி சாப்பிட்டுக்கோடா, அதுதான் கொடுப்பார் கடவுள். எங்கள் அப்பா அம்மா வேறு எதுவும் கிடையாதுரா, எதையும் 2ஆம் நம்பருக்கு ஓடாரா அப்படிமா. உழைச்சி சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக போடான்னு கூட சொல்லுவான். அதில் அவன் கருத்தாக சொல்லுவான். ஆனால் இந்த காகித பேப்பருக்கு இந்த வட்டாரம் பூரா இந்த வட்டாரத்தை விட இதே மாதிரி 100 மடங்குக்கு மேலே ஒன்று இருக்குது. இது லட்ச மடங்கில் இருக்குது. சுற்றி எப்படி மதுரைக்கு இங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பேப்பர்னால் செத்த பேய் கூட பணத்தை கண்டா பிண வாயை பழக்குமா. அவன் பழமொழி. அதான் பேய் செத்தவன் கூட அந்த பணத்தை கண்டவன் எஞ்சிருவான். செத்து கிடக்கான்லப்பா ஆணும் பெண்ணும். இந்த முன்னாடி போய் இந்த பேப்பரை வீசினா எந்திரிச்சிடும். ஆணும் பெண்ணும் எஞ்சிரும். அப்போ அந்த அளவுக்கு மோசத்தில் இருக்குது இந்த பேப்பர். மூளையில் ஏற்றிட்டான், கம்ப்யூட்டர் மாதிரி ஏற்றிட்டான் அரசியல்வாதி. இத்தனை கோடி போட்டும். இந்த கோடி என்றைக்கு அமுக்குதார பார், ஒரு அமுக்கு அமுக்கி விடுவார் ஐயா கடவுள். முக்கால் சத்தியம்.